கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் பீட்டர் ஜெரால்ட் செய்தியாளர். ஜெரால்ட், விவரங்கள் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது கடந்த வாரம் முதலே பெய்ய தொடங்கி இதனால் மாவட்டத்தில் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தாறு 1, சித்தாறு 2 அணைகளின் நீர்மட்டம் என்பது உயர்ந்தது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பரப்பரில் அதிகமாக வெள்ளம் வந்ததை தொடர்ந்து அருவியில் ஒரு பகுதியில் மட்டுமே கட்டுப்பாட்டுடன் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று தீபாவளியை ஒட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக காணப்பட்டதால் சுற்றுலா பகுதிகளில் குளிப்பதற்காக அருவியில் அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பேரூராட்சி நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. இந்த நிலையில் நேற்று பெய்த மழையின் காரணமாக கோதையாற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து திருப்பரப்பு அருவிக்கு வருகிற வெள்ளத்தின் அளவு அதிகரித்ததை தொடர்ந்து இன்று காலை முதல் திருப்பரப்பரில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை என்பது பேரூராட்சி நிர்வாகம் என்பது விதித்துள்ளது. ஜெரால்ட், விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.